நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு நீண்ட ஆண்டுகளாக கிடப்பிலேயே கிடந்திருக்கிறது. மேலும் அடுத்த கட்ட எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அந்த வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தினால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் இது பாலியல் வழக்கு என்ற காரணத்தினால் இதனை ரத்து செய்ய முடியாது. அது மட்டுமல்லாமல் உரிய விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் வலசரவாக்கம் போலீசார் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் சீமானுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சம்மனின்படி சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உதவி ஆணையர் மற்றும் காவல் ஆய்வாளர் தலைமையில் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சீமான் ஆஜராவதற்கு முன்பாக அவரது கார் காவல் நிலையம் அருகே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சிறிய கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய வீரப்பனின் மகள் முக்கிய நிர்வாகியாக இருக்கிறார். அவர் சீமானுடன் காவல் நிலையத்திற்கு வரும்போது காவல்துறையினர் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. வீரப்பனுடைய மகளுடைய பெயர் வித்யா. அவர் தேர்தலில் போட்டியிட்டவர். நாம் தமிழர் கட்சி சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்டதாக தெரிகிறது. மேலும் காவல்துறையினர் அவரை உள்ளே விடாமல் தடுத்து அவரை தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அவர் கண்ணீருடன் செய்தியாளர்களை சந்தித்து தனக்கு நேர்ந்ததை விளக்கி கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் சீமான் தனது வழக்கறிஞருடன் காவல் நிலையத்திற்கு ஆஜராகியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய கார் காவல் நிலையத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்ட காரணத்தினால் அவர் நடந்து சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் குழுவுடன் அவர் சென்றிருக்கிறார். மொத்தம் 5 பேர் மட்டுமே காவல் நிலையத்திற்குடைய முதல் தளத்திற்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விசாரணை நடத்தக்கூடிய அறைக்குள் சீமான் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார். அவருடன் அவருடைய வழக்கறிஞர் செல்ல அனுமதி இல்லை என்றும் அவர் வெளியே காத்திருக்கும்படியும் அறிவுறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக 52 கேள்விகள் தயார் நிலையில் வைத்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அந்த எழுத்துப்பூர்வமான அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே 2 முறை அவர் ஆஜராகி அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இந்த விசாரணை என்பது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விசாரணையை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் தான் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் சீமானுக்கு சம்மன் 2 முறை அளிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு சம்மன் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு கிழிக்கப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு சீமான் இன்று மாலை 6 மணிக்கு விசாரணைக்காக ஆஜராவதாக தெரிவித்திருந்தார். அதன் பிறகு இரவு 8 மணிக்கு தான் ஆஜராவதாக அவர் தெரிவித்தார். ஆனால் 8 மணியை கடந்தும் கூட அவர் விசாரணைக்கு ஆஜராக நிலை ஏற்பட்டிருந்தது. தற்போது 10 மணி அளவில் தான் அவர் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த விசாரணை நீடிக்கும் என்று காவல்துறை வட்டார தகவலாக இருக்கிறது. பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு அவரிடம் விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். மேலும் எழுத்துப்பூர்வமான பதில்கள் தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. வீடியோ பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. நடிகை அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை மையமாக வைத்தும் அதே போல கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தடயங்களை மையமாக வைத்தும் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாகத்தான் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு நடிகை விசாரணைக்காக ஆஜராகிய போது அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. பாலியல் வழக்கு என்று எடுத்துக்கொண்டாலே அதில் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளும் அதே போல தொழில்நுட்ப ஆதாரங்களும் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக காவல்துறையினர் பார்க்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் மருத்துவ பரிசோதனை என்பது நடிகையிடம் ஏற்கனவே நடத்தப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2023ஆம் ஆண்டு இந்த வழக்கில் வாபஸ் பெறுவதாக நடிகை எழுதி கொடுத்து விட்டு சென்றதாக தெரிகிறது. ஆனால் நீதிமன்றம் மூலமாக இந்த நடவடிக்கைகள் இவர் வழக்கை வாபஸ் பெறுவதாக எந்த ஒரு செயலிலும் நடிகை ஈடுபடவில்லை. தற்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை என்பது 3 மணி நேரம் நீடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
சீமானுடன் வந்த கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் யாரும் காவல் நிலையத்திற்குள் போலீசார் அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து போலீசார் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய நிலைதான் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.